Hello all, good morning. January 5th கான current affairs பார்க்கலாம். State to bank more on green energy source. தமிழ்நாடு மினிஸ்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஏற்கனவே இந்த க்ரீன் எனர்ஜியில் முன்னேற்றம் அடைந்துகிட்டே வருது. இதுக்கப்புறமா நம்ம 75% வரைக்கும் 50ல் இருக்கும். ஸோ 50லேருந்து 75% வரைக்கும் அதில் நம்ம முன்னேற்றம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய ஒரு கீவேர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. க்ரீன் ஹைட்ரஜன். இந்த க்ரீன் ஹைட்ரஜனை பற்றி தெரியும். எப்போதுமே இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் நம்ம சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி நம்ம கேள்விப்படுற வார்த்தை க்ரீன் ஹைட்ரஜன். க்ரீன் ஹைட்ரஜனை பற்றி எல்லாரும் குரூப் 2 மெயின்ஸ்க்கே நிறைய படிச்சிருப்பீங்க. குரூப் 1 மெயின்ஸ்க்கும் நிறைய படிச்சிருப்பீங்க. இல்லை நான் ரொம்ப புதுசு அப்படின்னா, இந்த க்ரீன் ஹைட்ரஜன்னா என்ன, ஒரு டெஃபினேஷன், எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இதனால் என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி க்ரீன் ஃபண்டு. இந்த க்ரீன் ஃபண்டை கூட நம்ம நிறைய தடவை பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு 1000 crores அளவுக்கு க்ரீன் ஃபண்டு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு கூட மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தென் சுதேசி ஸ்டீம் அப்படிங்கிற ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகிருக்குங்க. பப்ளிஷ்ட் பை பென்குயின் பப்ளிஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பேரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, சுதேசி ஸ்டீம். அப்போ யாரோடது? சுதேசி நீராவி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விஓசி அவர்கள் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு புத்தகம் தான் இது. இதை ஏஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் ஏற்கனவே விஓசியை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நாட்டு விடுதலைக்காகவும் நாட்டுக்காகவும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா தியாகிகள், அவங்கள பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் சுதேசி ஸ்டீம். இப்போது இதில் ஒரு கொட்டேஷன், அழகான கொட்டேஷன் கிடச்சிருக்கு பாருங்களேன். அந்த ஸ்டீம் அந்த சுதேசி கப்பல் ப்ரொப்பல்டு பை பேட்ரியாட்டிசம் நாட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீராவியில் மட்டும் இயங்கலை, அது ஒரு நாட்டு பற்றிலையும் சேர்ந்து தான் இயங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விஓசி அப்படிங்கிறவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நம்மளோட மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி அவரோட பேரே தனியாக கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ இந்த கொட்டேஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லையும் சரி நம்ம ஃபுல்லாக அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், இல்லை ஒரு 15 marks எழுதுகிறோம் அப்படிங்கும்போது எழுதிட்டு கடைசி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் நியூ காயர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தென்னை நார் இருக்கு இல்லையா, அதற்காக ஒரு புது பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசியோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள ஒரு 3000 கோடி சார்ந்த ஒரு முதலீடை ஈர்க்கணும், இல்லை அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தென் இதனால் இந்த தென்னை நார் சார்ந்த தொழில்களில் 60,000 பேருக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதா முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க. இவங்க இதில் எதெல்லாம் கொண்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை நார் தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதோட தேவையை நிறைவேற்றுவது. தென் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவது. தென்னை நார்னால் அப்படியே நாராகவே செல் பண்ணாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்னா, தென்னை நாரை வச்சு மோஸ்ட்லி எல்லாருமே கலைநயமான பொருட்கள் மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம மண்ணுக்கு பதிலாக கூட கொக்கோபீட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல வாஷிங்க்கு, அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க, மேட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பொருட்களுக்கு இந்த தென்னை நார் யூஸ் ஆகுது. ஸோ அதிலெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை முன்னெடுப்பதற்காகவும் இன்னும் அதுக்கான நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவும் தான் இதை முதல் நோக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. தென் இதனால் யாருக்கு அதிகமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும்னு சொல்லியிருக்காங்க. மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கிராமப்புற மகளிர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் தென்னை விவசாயிகள் இருப்பாங்களா, அவங்களோட வருமானம் ரெட்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுமை, போட்டித்திறன் மற்றும் பொறுப்புடன் கூடிய நிலையான வளர்ச்சி ரொம்ப வளர்ச்சி அடையும். இதனால் தென்னை நார் உற்பத்தியில் ஒரு புதிய சகாப்தம் வரும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் என்னெல்லாம் டவுன்வர்ட்ஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளோ நாளாக ஒரு ஃபண்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தது. தென் இந்த தென்னை நாரில் உற்பத்தி செய்கிறதுனால மற்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நைலான் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, இவங்களோட அதால் காம்படிட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுனால. பட் இப்போ இதெல்லாம் நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த கொள்கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக தென்னை நார் உற்பத்தியில் தமிழ்நாடு 5000 கோடிக்கு மேலே வருவாய் ஈட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க.
தென் ஐஎஸ்ஆர்ஓவில் ஆதித்யா L1 லான்ச் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் 2, 2023 அப்போ நம்ம லான்ச் பண்ணோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் திவான் ஏவுதனை மையத்திலிருந்து தான் லான்ச் பண்ணோம். நாளைக்கு, அதாவது ஜனவரி 6 அன்னைக்கு 4 o'clock வந்து அது L1 பாயிண்டில் ரீச் ஆகிடும் அப்படின்னு ஐஎஸ்ஆர்ஓ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இதை அந்த பாயிண்டில் பைண்ட் பண்ணுற வேலைகள், ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடும், பட் அந்த பாயிண்ட்லேயே, அந்த L1 பாயிண்ட்லேயே வந்துட்டு பைண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த L1, இந்த லெக்ரான்ஜி பாயிண்ட் எங்கே இருக்குங்க? 1.5 பில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த்திலிருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7, 8 வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. 2015 ஒன்று நடந்தது, 19 ஒன்று நடந்தது, இப்போ 2024 ஒன்று நடக்க போகுது. இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கோடி நிதியை வந்துட்டு முதலீடாக வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த முதலீட்டு மாநாட்டில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு எடிட்டோரியல் பேஜ் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடக்குது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு வந்துட்டு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், நமக்கு வந்துட்டு இதிலேருந்து நம்ம வெளியில் இருந்து முதலீடை ஈர்க்கிறது தான் எய்ம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 2019 தமிழ்நாடோட பொருளாதாரத்தை எந்த மாதிரி கொண்டு போகணும்னு. 2030 ஆண்டுக்குள் நம்மளோட பொருளாதாரத்தை $1 trillion அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சு தான் நம்மளோட கொள்கைகள் எல்லாமே முன்னோக்கி செஞ்சிட்ருக்கு. ஸோ 2019 ஃபிக்ஸ் பண்ணோம், 2030 வந்து $1 trillion இதுதான் நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமாக அந்நிய முதலீடு நிறைய கிடைக்கும். அதுவும் அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் அதிக அளவில் முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வெறும் முதலீடுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இது உள்ள என்னென்ன சப்டிவிஷன்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த முதலீட்டாளர்கள் அதிகமாக வர்றதுனால உள்ளூர் பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும், லோக்கல் எக்கனாமிக்கில் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த $1 trillion ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உயரும். ஸோ நார்மலாக ஒரு பெர் கேபிட்டா இன்கம் வந்து உயரணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கணும். ஸோ வேலைவாய்ப்பு அதிகமாக பெருக்குவதற்கு தொழிற்சாலைகளும் அதிகமாக வேணும். இங்கே முதலீடு அதிகமாக வரும்போது தொழிற்சாலை அதிகமாகும், இதிலிருந்து வேலைவாய்ப்பு நிறையா வரும். தென் தனிநபர் இன்கமும் வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கமும் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாம் நடக்கும்போதே ஒரு தொழிற்சாலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக போக்குவரத்து, சுகாதாரம், மின்சாரம், சாலை, குடிநீர், அப்புறம் இன்னும் பரவலாக இன்னும் வசதிகள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு தமிழ்நாடை சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாடுக்கு வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்து ஏன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம நிறைய துறையில் வந்து சிறந்து விளங்குகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எதுலெல்லாம் ரொம்ப சிறந்து இருக்கோம்னா மின்சார வாகனங்கள், தென் உலகளாவிய திறன் மையங்கள்னு கொடுத்துருக்காங்க, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர், செமிகண்டக்டர்ஸ், மின்னணு சாதனங்கள் வந்து தயாரிப்பு, தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன், காலனி தயாரிப்பு, ஆடை உற்பத்தி, அப்புறம் ஐடி. இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப ஆல்ரெடி முன்னேற்றத்தில் இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரீசெண்டாக மின்சார வாகனங்களில் கரூர் வந்து ஒரு புரட்சியை பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். தென் குளோபல் கெப்பாசிட்டி சென்டரை பற்றி பார்த்துருந்தோம், செமிகண்டக்டர்ஸை பற்றி பார்த்துருந்தோம், தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அந்த கான்ஃபரன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். காலனி தயாரிப்புக்காக சமீபத்தில் முதல்வர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு, இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு அடிக்கல் நாட்டினாங்க, அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்மளும் இது மாதிரி ரிலேட் பண்ணி தான் எழுதிருக்கணும். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ அதனால முதலீட்டை நம்ம ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப வளம் சேர்க்கும் வளம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிகமான மனித வளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண மனித வளம் இல்லைங்க, நிறைய பேர் ரொம்ப படித்த மனித வளம் ஜாஸ்தியாக இருக்குது. பிஹெச்டி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பர்டன் வந்துட்டு என்ரோல் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதற்கப்புறம் தொழிற்சாலைகளுக்கான இடம், சாலை, மின்சாரம், குடிநீர் அதெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு முக்கியமான இது கொடுத்துருக்காங்க, அமைதியான சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இண்டஸ்ட்ரி நடத்துறதுக்கு. ஸோ சோஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு ஏன் வந்துட்டு தமிழ்நாடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்கு. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியும் இந்த எடிட்டோரியல் இருக்குது. இது வந்து ஹிந்து தமிழில் இன்றைக்கி போட்டிருக்காங்க. நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன், இல்லை நான் டைரெக்டாக படிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு புவிசார் குறியீடு வந்துட்டு ஒடிசாவில் ஒரு 7 ப்ராடக்ட்டுக்கு கிடச்சிருக்கு. அந்த 7 ப்ராடக்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஜிஐ டேக் எதுக்கு கொடுப்பாங்க? இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் உற்பத்தியாகும் தனித்துவமான பொருட்களுக்கு தான். இப்போ நிலக்கடலை எல்லா இடத்துலையும் உற்பத்தி ஆகிறதுக்காக எல்லா இடத்துக்கும் ஜிஐ டேக் கொடுக்க மாட்டாங்க. அந்த தனித்துவமான இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு மட்டும்தான் நிலக்கடலைக்கான ஜிஐ டேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் முக்கியமாக இது அந்த தரத்தை வந்து நம்பிக்கைக்குரிய முறையாக வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உலக லெவலில் அதோட பாரம்பரியத்தையும் அதோட தரத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்காக எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 7 பொருட்களுக்கு ஒடிசாவில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லாஞ்சியா சௌரா பெயிண்டிங். இது ஒரு பழங்குடியினரால் வடிவமைக்கப்படுற ஒரு பெயிண்டிங். தென் டோங்கிரியா காந்த் எம்ப்ராய்டரி சால்வை. இதுவும் டோங்கிரியா காந்த் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க செய்கிற ஒரு எம்ப்ராய்டரி சால்வை. இதே மாதிரி நீலகிரியில் இந்த தோடர் இனத்தில் கூட செய்கிற எம்ப்ராய்டரி சால்வையும் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. தென் கஜ்ரிகூடா அப்படிங்கிற இடத்துல இது வந்து பனைவெள்ளத்தோட பேர் கஜபதி அப்படிங்கிறது தான் இடம். இந்த பனைவெள்ளத்தோட பேரே வந்து கஜ்ரிகூடா. இந்த பனைவெள்ளம் வந்து டேட்ஸில் இருந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேன்கடல் மாஜி. தேன்கடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள இந்த மாஜிங்கிற ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். தென் சிமிலி பால் காய் சட்னி. இதுவும் வந்து ஒரிசால வந்து நிறைய பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. அப்படி ஒரு குழு வந்து பழங்குடியினர் குழு யூஸ் பண்ணுற சட்னி தான் இது, சிமிலி பால் காய் சட்னி. இதில் வந்துட்டு இது சாப்பிட்றதுனால அதிகமான புரதச்சத்து கிடைக்குது, கால்சியம் கிடைக்குது. தென் இந்த சட்னி வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கோராபுட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பழங்குடியினரால் ஒரு விளைவிக்கப்படும் இந்த கத்திரி தான் வந்துட்டு நாயர் கண்டை முண்டி கத்திரி. இந்த கத்திரிக்கும் ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோராபுட், இதுவும் பழங்குடியினரால் விளைவிக்கப்படும் ஒரு அரிசி, காலாஜீரா அரிசி. இதுக்கும் ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஜிஐ டேக் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு 7 இதுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒடிசாவுக்கு 25 ஜிஐ டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஜிஐ டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஜிஐ டேக்கை பற்றிட்டு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பெசிஃபையான ஜிஐ டேக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்துட்டு ஒரு பெரிய சக்தியாக இந்தியா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன நாளிதழான குளோபல் டைம்ஸ் வந்து புகழாரம் செலுத்தியிருக்காங்க. முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்று 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆண்டுகளில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனாவில் உள்ள குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின். தென் துவரம் பருப்பு கொள்முதல் செய்வதற்கு தனியாக ஒரு வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து துவரம் பருப்புக்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு தனி வலைதளம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.